டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஒரு சில நாட்களாகவே ரொம்பவே ஹெல்தியான குழம்பு வெரைட்டிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான மீன் வாயில் ஹெல்தியான ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காய்னாலே யாருக்குமே பிடிக்காதுங்க, அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதில் இருக்க மருத்துவ குணங்கள் ரொம்பவே எக்கச்சக்கமானது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த குழம்பு எப்படி வைக்கலான்றதையும் பார்த்துடலாம். அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம காரக்குழம்புக்கு ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்க போகிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். உங்ககிட்ட வடகம் இருந்துச்சுன்னா வடகமும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு குழம்புக்குமே நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வதங்கிட்டு இருக்க இந்த டைமில் பூண்டு ஒரு 15 பல் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கார குழம்புலலாம் பூண்டு போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த டைமில் நான் இங்கே சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதை நல்லா தட்டி ஒன்றும் பதியமாக இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம வெங்காயத்துக்கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கசப்பு தன்மை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக இந்த டைமில் வதங்க சரியாயிடும். ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போவே சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இப்போ நம்மளோட வெங்காயமும் அதில் போட்டிருக்க சுண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் போட்டிருக்க சுண்டைக்காயும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா பூண்டு எல்லாமே ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உடையது. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடிக்கு மாதத்தில் ஒரு தடவையாச்சும் செஞ்சு கொடுங்க, வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர்னால் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் செய்கிறது இன்றைக்கி 9 பேருக்கு, அதனால் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதில் இருக்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து இந்த புளியை கரைக்காதீங்க. இப்போ திரும்ப இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த குழம்புக்கு ஒரு ஸ்டேஜ்லேயும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது ரொம்பவே முக்கியமானது. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு சுடு சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ஒரு 2 டேஸ் அளவுக்கு வெளியிலேயே வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்கன்னா ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை பார்க்கலாம், நம்ம சேனலும் ரொம்ப பெருசாக வரும், எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளோட குழம்பு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேணும்னா இப்போ வடகம் போட்டு தாளித்து இதை மேலே ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குழம்பு வெரைட்டிஸ் வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணிவிடுங்க, அதாவது கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், வேறு எங்கேயாச்சும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேறு ஏதாச்சும் ஃபுட் வெரைட்டிஸ் வேணுனாலும் கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீன்வைல் நம்ம இன்ஸ்டாகிராமை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா போயிட்டு கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. நான் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.